ஒரு அதிமுக தலைவர்கிட்டையாவது நாங்க நேரடியாகவோ மறைமுகமாகவோ பேசுறோம். இது உண்மையான கூட்டணி, உண்மையான தோழமை. இங்க ஒரு போன்ல பேசிட்டு அங்க ஒரு போன்ல பேசுறதுலாம் இல்ல. யாரையாவது ஒருத்தர சொல்லுங்க. நானா மாநில தலைவர். அதிமுக கிட்ட யாராவது நேரடியா மறைமுகமா பேசியிருக்கோமா? ஒருபோதும் கிடையாது. சமஸ்கிருதம் ஆராய்ச்சி மொழியும் இல்லை, ஆதார மொழியும் இல்லை. தமிழ் மொழி தான் ஆராய்ச்சி மொழி, ஆதார மொழி. இந்தியாவுக்கு மட்டுமல்ல, உலகத்திற்கே மூத்த மொழி என்று சொன்னவர். ஆனால் தமிழை ஆதரிப்பவர்களை மோடி அரசு எதிர்க்கிறது. இந்திய மொழியை பேச தெரியாதவர் வெளிநாடுகளில் இருந்து இந்திய மொழியை பேச கற்றுக்கொண்டு தமிழ் மொழியை ஆய்வு செய்து ஆராய்ச்சி செய்து கொடையாக கொடுத்து சென்றார். வெகு விரைவில் எங்களுடைய இந்தியா கூட்டணி எல்லா மாநிலங்களிலும் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருக்கிறார்கள். ஓரிரண்டு மாநிலங்களில் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டிலும் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் கேட்கும் தொகுதியை திராவிட முன்னேற்ற கழகம் கொடுப்பார்கள். ஆகவே தமிழ்நாட்டு மக்கள் பாராளுமன்றத்திலே யார் பிரதமராக வேண்டும் என்று வாக்களிக்கிறார்கள். அந்த அடிப்படையில தலைவர் ராகுல் காந்தி பிரதமர் ஆக வேண்டும் என்று தமிழ்நாட்டு மக்கள் தீர்மானித்திருக்கிறார்கள். உண்மையிலேயே புளிய கரைக்குத்தான். என்ன புளிய கரைக்குதுன்னா, பொய்யும் புரட்டும் பித்தலாட்டமும் பேசுகின்ற மோடி 2014 ஒரு வாக்காளருக்கு 5 லட்சம் கொடுப்பாரு. நிறைய பேர் நம்பி ஓட்டு போட்டாங்க. இப்ப 1 லட்சம் கொடுக்க போறேன்னு சொல்ல போறாரா, 2 லட்சம் கொடுக்க போறேன்னு சொல்ல போறாரா, உண்மைக்கு புறம்பான வாக்குறுதியை கொடுக்க போறாரான்னு தெரியல. இந்த சட்டத்துக்கு எதிராக 9.25 ஆண்டுகளாக மோடி அரசு தொடர்ந்து மாண்புக்கு எதிராக, ஜனநாயகத்துக்கு எதிராக, அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக செயல்பட்டு வருகிறதை வன்மையாக காங்கிரஸ் பேர் இயக்கம் கண்டிக்கிறது. செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெறவிருக்கிறது. இதற்கு எங்களுடைய அகில இந்திய செயலாளர் மரியாதைக்குரிய திரு டாக்டர் ஸ்ரீவில்ல பிரசாத் ஜி, எங்களுடைய சட்டமன்ற கட்சி தலைவர் திரு ராஜேஷ்குமார், எங்களுடைய காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் துணைத் தலைவர் திரு சொர்ணா சேதுராமன் மற்றும் இந்த மண்டலத்தில் உள்ள மாவட்ட தலைவர்கள், மதுரை மாவட்ட தலைவர் அண்ணன் ஆலத்தூர் ரவி, உமாபதி பாண்டியன், ஸ்ரீராஜா சொக்கர், ரங்கசாமி மாவட்ட தலைவர்கள் தலைமை ஏற்று இதை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய அணி தலைவர்கள் மகாத்மா சீனிவாசன் போன்றவர்கள் அதை கலந்து கொண்டிருக்கிறார்கள். உச்ச நீதிமன்றம் பிப்ரவரி 15ஆம் தேதி ஒரு அரசியல் வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தீர்ப்பு வழங்கியது. தேர்தல் பத்திரம், எலக்ட்ரல் பாண்ட் வாங்கிய பாஜக அரசையும் மற்றும் அரசியல் கட்சிகளையும் திரும்ப கொடுக்க வேண்டும். இது அரசியலமைப்பு சாசனத்திற்கு எதிரானது. மார்ச் மாதம் 6ஆம் தேதிக்குள் பொதுவெளியில் வெளியிட வேண்டும் என்று உச்ச நீதிமன்ற தீர்ப்பு. சிபிஐயை தன்வசம் வைத்திருக்கிறார், அமலாக்கத்துறையை தன்வசம் வைத்திருக்கிறார், மத்திய வருவாய்த்துறை இன்கம் டாக்ஸ் தன்வசம் வைத்திருக்கிறார். ஆனால் இப்பொழுது வங்கிகளை அரசியலுக்கு பயன்படுத்தும் நரேந்திர மோடி இன்று காலை உச்ச நீதிமன்றத்தில் இந்த விவரங்களை கொடுப்பதற்கு 4 மாதம் அவகாசம் வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. 1 மணி நேரத்தில் கொடுக்கும் தகவலை இதற்காக ஸ்டேட் வங்கி 4 மாதம் கேட்கிறது. தேர்தல் அரசியலில் தேசியமயமாக்கப்பட்ட வங்கியை ஏன் நரேந்திர மோடி பயன்படுத்துகிறார்? இதுதான் எங்களுடைய கேள்வி. இதை கண்டித்து நாளை மயிலாடுதுறையில முதல் கட்டமாக 3 மணிக்கு பாஜக அரசை கண்டித்தும் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளை தன்னிச்சையாக செயல்படாத ஜனநாயகத்துக்கு எதிரான நடவடிக்கையை கண்டித்து 3 மணிக்கு மயிலாடுதுறையில என்னுடைய தலைமையில ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிறது. நாளை மறுநாள் காலை தமிழ்நாட்டில் உள்ள எல்லா தலைநகரங்களிலும் ஸ்டேட் வங்கி முன்பாக காங்கிரஸ் பேர் இயக்கத்தை சார்ந்த தொண்டர்கள், தோழர்கள், தலைவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட இருக்கிறார்கள். ஜனநாயக நாட்டில
உச்ச நீதிமன்றத்தை மதிக்காத ஒரு அரசு இருக்கின்றால் அது மோடியுடைய பாஜக அரசு. பாகிஸ்தானில தான் இப்படி உச்ச நீதிமன்றம் தலையிட்டு ஒரு அரசியல் அமைப்பு சாசனத்தையும் நடைமுறைக்கு கொண்டு வரும். ஆனால் இங்க வலிமையான அரசியலமைப்பு சட்டம் இருக்கிறது. இந்த சட்டத்துக்கு எதிராக 9.25 ஆண்டுகளாக மோடி அரசு தொடர்ந்து மாண்புக்கு எதிராக, ஜனநாயகத்துக்கு எதிராக, அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக செயல்பட்டு வருகிறதை வன்மையாக காங்கிரஸ் பேரியக்கம் கண்டிக்கிறது. கால்டுவெல்லை பற்றி இன்று ஆளுநர் பேசியிருக்கிறார். கால்டுவெல் இல்லை என்றால் இங்கே பள்ளிகள் இல்லை என்ற நிலை ஏற்பட்டு இருக்கிறது. தமிழ் பேச தெரியாதவர், இந்திய மொழியை பேச தெரியாதவர், வெளிநாடுகளில் இருந்து இந்திய மொழியை பேச கற்றுக்கொண்டு தமிழ் மொழியை ஆய்வு செய்து ஆராய்ச்சி செய்து கொடையாக கொடுத்து சென்றார். நான் கேட்கிறேன், வில்லியம்ஸ் ஜோசப் அவர்களை ஏற்றுக்கொள்ளும் ஆளுநரும் மோடியும் ஏன் கால்டுவெல் அவர்களை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை? 2 பேரும் திருத்தவர்கள், 2 பேரும் இந்திய நாட்டை சேராதவர்கள். ஆக யாரெல்லாம் சமஸ்கிருதத்தை ஆதரிக்கிறார்களோ அவர்களுக்கு புகழ் பாடுகிறார்கள். சமஸ்கிருதம் ஆராய்ச்சி மொழியும் இல்லை, ஆதார மொழியும் இல்லை. தமிழ் மொழி தான் ஆராய்ச்சி மொழி, ஆதார மொழி. இந்தியாவுக்கு மட்டுமல்ல, உலகத்திற்கே மூத்த மொழி என்று சொன்னவர். ஆனால் தமிழை ஆதரிப்பவர்களை மோடி அரசு எதிர்க்கிறது. ஆனால் தமிழ்நாட்டில் வாக்கு வங்கிக்காக, ஓட்டு எடுக்கும் நடவடிக்கையாக தமிழ்நாட்டில் வேஷம் போட்டுக் கொண்டிருக்கிறார். மோடியின் வேஷம் ஒருபோதும் தமிழ்நாட்டில் ஈடுபடாது. ரொம்ப நல்லா இருக்கு. வெகு விரைவில் எங்களுடைய இந்தியா கூட்டணி எல்லா மாநிலங்களிலும் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு இருக்கிறார்கள். 1-2 மாநிலங்களில் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டிலும் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் கேட்கும் தொகுதியை திராவிட முன்னேற்ற கழகம் கொடுப்பார்கள். விடுதலை சிறுத்தை கூட இன்னும் முடியலன்னு நினைக்கிறேன். முடிஞ்சிருதுங்களா? முடியல. சின்ன கட்சிகளே இன்னும் முடியல. எங்களுக்கு பெரிய கட்சி தேசிய கட்சி. ஆகையால வெகு விரைவில் முடியும். அதுல ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்தியா கூட்டணி வலிமையாக இருக்கிறது. இன்று தினத்தந்தி டிவியில, பல தொலைக்காட்சியில கருத்து கணிப்பு வந்திருக்கிறது. தமிழ்நாட்டில் மக்களிடம் சர்வே நடத்தியதில் 72 விழுக்காடு தலைவர் ராகுல் காந்தி அவர்களுக்கும் 32 விழுக்காடு மோடி அவர்களுக்கும் என்று சொல்லி இருக்கிறது. ஆகவே தமிழ்நாட்டு மக்கள் பாராளுமன்றத்திலே யார் பிரதமராக வேண்டும் என்று வாக்களிக்கிறார்கள். அந்த அடிப்படையில தலைவர் ராகுல் காந்தி பிரதமர் ஆக வேண்டும் என்று தமிழ்நாட்டு மக்கள் தீர்மானித்திருக்கிறார்கள். இந்தியா முழுவதும் மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுவதும் அவரவர் அந்த மாநிலத்திலே போட்டியிட வேண்டும் என்று விருப்பப்படுகிறார்கள். அந்த அடிப்படையில தமிழ்நாட்டை சார்ந்த அனைத்து மாவட்ட தலைவர்களும் மாநில பொறுப்பாளர்களும் முன்மொழிகிறார்கள். அவர் திருப்பெரும்புதூரில் போட்டியிடும், தமிழ்நாட்டில் போட்டியிட வேண்டும் என்று அவர்கள் முன்மொழிந்ததை நான் வழிமொழிகிறேன். தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தமிழ்நாட்டில் போட்டியிட வேண்டும் இந்த தேர்தலில். எப்படிங்க? இல்ல, நாங்க இங்க ரொம்ப அமைதியான முறையில, நம்பிக்கையான அடிப்படையில இந்தியா கூட்டணி வலிமையா இருக்கு. வேற எதையும் யோசிப்பதற்கு எங்களுக்கு எந்த வாய்ப்பும் இல்லை. இங்கதான் முரண்பாடு இருக்கு, பிரச்சனை இருக்குன்னா நம்ம இதை பத்தி எல்லாம் பேசலாம். அது மாதிரி ஒரு பிரச்சனையும் இல்லை. சுமூகமாக இந்தியா கூட்டணியில் திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரஸ் பேரியக்கமும் வெகு விரைவில் முடிவு கொண்டு வந்து ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவோம். நீங்கள் எல்லாம் சாட்சியாக அதற்கு அழைக்க இருக்கிறீர்கள். ஒருபோதும் கிடையாது. யாரையாவது ஒருத்தரை சொல்லுங்க. நானா மாநில தலைவர், ஒரு அதிமுக தலைவர்கிட்டையாவது நாங்க நேரடியாகவோ மறைமுகமாகவோ பேசுறோம். இது உண்மையான கூட்டணி, உண்மையான தோழமை. இங்க ஒரு போன்ல பேசிட்டு அங்க ஒரு போன்ல பேசுறதுலாம் இல்ல. யாரையாவது ஒருத்தரை சொல்லுங்க. நானா மாநில தலைவர், அதிமுக கிட்ட யாராவது நேரடியா மறைமுகமா பேசியிருக்கோமா? ஒருபோதும் கிடையாது.
இது 138 ஆண்டுகளை கடந்த காங்கிரஸ் பெரியக்கங்க எத்தனையோ தேர்தலை பார்த்துச்சு. இந்த தேர்தலையும் சந்திக்கும். அவர்கள் ஆட்சியில 15 எய்ம்ஸ் மருத்துவமனை பாஜக கொண்டு வந்தது. குஜராத்தில் இருக்கிற எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு இந்திய பேரரசின் பணம். தமிழ்நாட்டுல மதுரையில் இருக்க தோப்பூர் எய்ம்ஸுக்கு ஜப்பான் கிட்ட கடன் வாங்கி செய்யறாங்க, ஜைகா நிறுவனத்தில இருந்து. இதுல இருந்து தெரியுதா, ஒரு கண்ணில் சுண்ணாம்பு ஒரு கண்ணில் வெண்ணெய். குஜராத்துக்கு ஒரு நீதி, தமிழ்நாட்டுக்கு ஒரு நீதி. எத்தனை முறை பூஜை போடுவாங்க? இது 3வது முறை நினைக்கிற மோடி ஆட்சி பூஜை போடுறது. தமிழ்நாட்டு மக்களை வஞ்சிக்கிறாங்க. 100 ஆண்டுகளுக்கு வரலாறு காணாத மழை, காற்றாற்று, வெள்ளம். மோடி அரசு தமிழ்நாட்டு வரைக்கும் ஒரு நையா பைசா கொடுக்கல. 37,000 கோடி தேவை என்று கேட்டோம், இதுவரை கொடுக்க விடல் இல்லை. ஆனா பெருமழை காலத்துல தமிழ்நாட்டு மக்கள் கஷ்டமான காலத்துல சோதனை வரும்போது மோடி வரவில்லை. தேர்தலுக்கு வாக்கு கேட்க மோடி வருகிறார். தமிழ்நாட்டு மக்கள் இதற்கு சரியான பதிலடியை கொடுப்பார். உண்மையிலேயே புளிய கரைக்குதான். என்ன புளிய கரைக்குதுன்னா, பொய்யும் புரட்டும் பித்தலாட்டமே பேசுகின்ற மோடி 2014 ஒரு வாக்காளருக்கு 5 லட்சம் கொடுப்பாரு. நிறைய பேர் நம்பி ஓட்டு போட்டாங்க. இப்ப 1 லட்சம் கொடுக்க போறேன்னு சொல்ல போறாரா, 2 லட்சம் கொடுக்க போறேன்னு சொல்ல போறாரா, உண்மைக்கு புறம்பான வாக்குறுதியை கொடுக்க போறாரான்னு தெரியல. அதனால மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் ஏற்கனவே ஏமாந்திருக்கிறார்கள். பொய்யும் புரட்டும் பேசும் மோடியுடைய அரசியல் தமிழ்நாட்டில் எடுபடாது.